Hi friends, welcome back to Konga Adukle. இன்னைக்கு நம்ம வரப்போற கிருஷ்ண ஜெயந்திக்கான ஸ்பெஷல் ரெண்டு ரெசிபி பார்க்க போறோங்க. அது என்னன்னா உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு சீடை ரெசிபிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 கப் போல அரிசி மாவு. நான் இன்ஸ்டன்ட் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவு இல்லை உங்ககிட்ட பச்சரிசியா இருந்ததுன்னா வீட்டில் அதை நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு காட்டன் துணியில் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அந்த அரிசியை வந்து நல்லா வந்து காய விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு காய விட்டுட்டு அதை நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முழு உளுந்து எடுத்துட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 1 கப் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல உளுந்து மாவு நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது எள்ளு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நம்ம எடுத்துட்டு 1 கப் அரிசி மாவை வறுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஆவி வர்றது தெரியும் வெந்து. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாவு வந்து நல்லா வந்து நம்ம வறுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டிட்டு இல்லை பிளேட்லேயே கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்த மாவையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து மாவை எடுத்துட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சனால கொஞ்சம் சூடேறணும்னா நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான் போதும். இதை நம்ம இனி எடுத்துடலாம். அடுத்தது இதை எடுத்துட்டு நம்ம தேங்காயை போட்டு அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதே பேனில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் போல் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோமே அதை நான் எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து சலிச்சு தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதை சலிச்சுக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் எள்ளு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மாவு பதமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம உருண்டை பிடிச்சா வர அளவுக்கு இருந்தால் போதும். முறுக்குக்கெல்லாம் நம்ம பிணைவோம்ல அதே மாதிரி. ஸோ இப்போ நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சி ஒரு பேப்பர் டவலோ இல்லை காட்டன் துணியோ வச்சு நம்ம அதில் இந்த சீடையை அரேஞ்ச் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம விட போகிறோம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் டவல் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் நார்மலாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம அந்த மாவில் இருக்க ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அழுத்தாமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி கிராக்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப அழுத்தி நீங்கள் வந்து உருட்டக்கூடாது. ஏன் அழுத்தி உருட்டக்கூடாதுன்னா அதுவும் ஒரு காரணம், நம்ம அந்த சீடை வந்து எண்ணெயில் போட்டால் வெடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அழுத்தி உருட்டினீங்கன்னா அந்த ப்ரெஷர் உள்ளே ஃபார்ம் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அது வெடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் இந்த பேப்பர் டவல்லே ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து பயமாக இருக்குது, ரொம்ப வெடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்து அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு சீடையிலையும் லேசாக சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் போட்டு விடுங்க. லைட்டாக இப்படி ப்ரிக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி குத்தி விடுங்க போதும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்தது நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம இந்த உப்பு சீடை உருட்டி வச்சிருந்தோம்ல அதை போட்டுடலாம். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் நகர்ந்து நின்னே போடுங்க. ஸோ ஒரு 1 நிமிஷம் போல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தள்ளியே நின்றுக்கோங்க. ஸோ 1 நிமிஷம் கழித்து இதே நம்ம திருப்பி விடணும். ஸோ அழுத்தி பிடிக்காமல் நீங்கள் மெதுவாக பிடிச்சி அந்த கிராக்ஸோடு இருக்கிற மாதிரியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீடை வெடிக்காது. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை. ஸோ பயந்துக்க வேண்டாம். நம்ம கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் பண்ணிட்டு பிடிச்சோன்னா வெடிக்காது.
இப்போ சீடை நீங்க வந்து நல்லா சூட்ல போட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்பதான் உள்ள வந்து நம்மளுக்கு நல்லா வேகும் சீடை. ஸோ இது கொஞ்சம் நேரமா நீங்க விட்டாதான் உள்ளெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து சீக்கிரமா நவுத்து போன மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையா தான் இது பண்ணணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டா அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இப்படி திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான் பாருங்க, நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சீடை எல்லாமே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம மற்றதையும் போட்டு வச்சுக்கலாம். இப்போது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நவுக்காமல் அப்படியே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வெள்ளை சீடை, அதாவது இனிப்பு சீடை பண்ணுறதுக்கு வெல்லம் போட்டு பண்ணுறதுனால வெள்ளை சீடை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் 1 டீஸ்பூன் எள்ளு, 1.5 டீஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் வெல்லம் பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் வெல்லம் போல் எடுத்து நம்ம உருக்கி பயன்படுத்த போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாவெல்லாம் பிணையறதுக்கு முன்னாடி இந்த அரிசி மாவு, உளுந்து, தேங்காய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது வெள்ளை சீடைக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த வெல்லத்தை உருக்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டு காய்ச்சிக்கோங்க. அதிகமாக வேண்டாம், ரொம்ப தண்ணி ஆகிடும். போதும், இந்த அளவுக்கு ஊற்றி நம்ம இந்த வெல்லம் வந்து உருகிற அளவுக்கு வந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ பாருங்க, வெல்லம் நல்லா உருகி வந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலில் இந்த வெள்ளை சீடை பண்ணுறதுக்கு இதே மாதிரி அரிசி மாவு 1 கப்பையும் வந்து உளுந்து மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துப்போமே, அது ரெண்டையும் வறுத்து எடுத்துட்டு தேங்காயும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து உப்பு சீடைக்கு பண்ண மாதிரி. ஸோ வறுத்து எடுத்ததை இப்போ நான் இங்கே வந்து சளிச்சுக்க போகிறேன். ஸோ சளிச்சுக்கிறதும் வந்து ஒரு மெயின் ப்ராசஸ் தான். நம்ம வந்து சீடை வந்து அந்த அரிசி முழுசாக இருந்தாலும் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால சளிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம அதை சளிச்சு எடுத்தாச்சு. அதில் நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் எள்ளு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சுருந்த இந்த வெல்லம் இதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் தண்ணி நிறையா சேர்த்தக்கூடாது. தண்ணி நிறையா சேர்த்தாமல், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும், எடுத்துகிட்டு உருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் அந்த அளவுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து ஒன்றுன்னா நம்ம வந்து இது நார்மல் சைஸ் விட பெரிய சைஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு பேப்பர் டவலில் காய வச்சுக்கலாம். இப்போது இந்த வெள்ளை சீடை வந்து உப்பு சீடை விட நம்ம கொஞ்சம் பெருசாக தான் பிடிப்போங்க. ஸோ அதனால் இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி அழுத்துங்க. லைட்டாக பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா எல்லாமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இனி நம்ம இதையே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. ஸோ ஒரு 1 மினிட் கழித்து நம்ம வந்து இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போது இதை அப்படியே மெதுவாக திருப்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சீடை போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். சீடை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால லோ ஃப்ளேமில் இது குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதையே திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், கொஞ்சம் இந்த நுரையெல்லாம் நம்ம போட்டதுக்கு அடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை சீடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் வீட்டிலேயே உப்பு சீடை அப்புறம் இந்த வெள்ளை சீடை ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம பண்ண உப்பு சீடை ரெசிபிலேயே நீங்கள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் கார சீடை. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்கும்னா மிளகாய் தூள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்.
அப்புறம் வெள்ளை சீடை இன்னைக்கு நம்ம பண்ணோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா வெல்லம் வந்து நம்ம எடுத்தது வந்து நம்மளுக்கு திகட்டாத அளவுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்வீட் வேணும்னா இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க வெல்லம் சேர்த்து பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க வர ஒயிட் ஐகான் பிரஸ் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.